வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிக்கெட் கொடுக்கும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டாங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்பை இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர்றதுக்கு 1 or 2 இயர் கண்டிப்பாக ஆகும். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. முதல்ல இதுக்கான வேக்கன்சின்னு எடுத்துட்டிங்கன்னா 1074 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. மினிமம் நீங்கள் 10th படிச்சிருந்தா போதும் இதுக்கு எலிஜிபிள் தான், அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாதம் 22ஆம் தேதி வரை நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அதிகமாக இருக்குமே ப்ரோ என்ன பண்ண அப்படின்னு கேட்பீங்க. அப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். மேலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக 25,000க்கு மேற்பட்டே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க, இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன விதமான கேட்டகரிக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி 1 by 1 டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1074 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் எல்லாமே விண்ணப்பிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த வர பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை செக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒர்க்கு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் ஃபீமேல் 2 கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஏர்லைன் சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோ எதுவுமே வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இதுக்கு எலிஜிபிள் தான். அதனால தான் நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்காக வீடியோ சொல்லியிருப்போம். உங்களுக்கு 12th ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்னா கூட இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கான ரைட்டிங் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எடுத்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் நாலேஜு, இங்கிலீஷு, ஆப்டிடியூட், ரீசனிங், இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடைபெறும். இதுக்கான பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரோ எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா சென்னை, மதுரை இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுப்பாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த சென்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க நீங்கள் ஆன்லைனில் மூலியமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பம் தகுதியும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களை நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.